ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு பப்பாளி மரத்தில் எவ்வளோ பப்பாளி காய் வச்சுக்கிது பாருங்கள். எவ்வளோ சின்ன மரத்தில் எப்படி காய் காய்ச்சிக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், கையிலே எட்டி பறிக்கலாம். எவ்வளோ சின்ன மரத்தில் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், பழுக்க போகுது பப்பாளி பழம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு. இங்கே இன்னும் ஒரு மரம் இருக்கா, அங்கே பாருங்கள் அது ஒரு மரம் இருக்குது. அதில் பாருங்கள் இதை விட நிறைய காய்ச்சிருக்கு பாருங்கள். நாங்கள் வீட்டாண்டே வச்சுருக்குறோம். பாருங்களா, இதுவும் எட்டி பறிக்கலாம். இங்கே பாருங்கள் மரத்துலேயே பழுத்துருக்கு, எவ்வளோ அழகா நல்லாயிருக்கு. வாவ், எவ்வளோ பப்பாளி காய் பாருங்களேன், எவ்வளோ கிட்டே இருக்கு. இங்கே 2 மரம் வேஸ்ட்டாக போச்சு. இதெல்லாம் காய் காய்க்கவே இல்லை, எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. எங்கள் வீட்டு மரத்தில் இதுவும் வேஸ்ட் ஆகிடுது. இதுலேயும் காய் காய்க்கு. இதில் பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சி. இதை பாருங்கள், இப்போ நல்லா தெரிஞ்சு பாருங்கள், நல்லா பழுத்துருக்கு பாருங்கள் அந்த பழம். இதை பாருங்கள், இப்படியே பறிக்கலாம். எப்படி நல்லா இருக்குங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், மரத்திலே பழுத்தது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ கிட்டவே, எவ்வளோ கீழவே இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்குது. எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்களேன் இந்த சின்ன மரத்தில். இங்கே பாருங்கள் எவ்வளோ பழமாக இருக்குது. மரத்துலேயே பழுக்க போகுது. இங்கே பாருங்கள், இப்படியே பறிக்கலாம். இது ஒரு மரம் இருக்குங்களா, இது பாருங்கள், அது ஒரு மரம் இருக்குது. எவ்வளோ காய் வச்சுருக்கு பாருங்கள் அதில். ஆனால் அது வேறு பப்பாளி, அது என்ன பப்பாளின்னு எனக்கு தெரியல. அது ஒரு பப்பாளி, இது ஒரு பப்பாளி. இது நாட்டுப்பழம், இது தெரியும். எப்படி இருக்கு பாருங்கள், அது கிட்டையே எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளோ கீழே பழுத்துருக்கு பாருங்கள் பப்பாளி. ஹாய், பாருங்க எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள்.